My dear students, this is class 12 maths chapter 3 exercise 3.1 ல question number 10 பார்க்க போறோம். இங்க பாத்தீங்கன்னா இது old bookல 11 ன்னு கொடுத்திருப்பாங்க. பட் நியூ bookல வந்து இது question number 10. ஓகேவா? A 12 meter tall tree was broken into two parts. It was found that height of the part which is left standing was the cube root of the length of the part was cut away. Formulate into mathematical problem to find the height of the part which is left standing. அதாவது லெஃப்ட் ஸ்டாண்டிங் வந்து எக்ஸ்ன்னும் broken பார்ட்டை வந்து ஒய் இன்னும் நான் இங்கே எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேவா? எக்ஸ் ப்ளஸ் ஒய் அதாவது டோட்டல் ஹைட் ஆஃப் த ட்ரீ எவ்வளோ 12 மீட்டர். கரெக்டாக? டோட்டல் ஹைட் வந்து 12 மீட்டர். ட்ரீயோட டோட்டல் ஹைட் வந்து 12 மீட்டர். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 12 கரெக்டு தானே? அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைட் ஆஃப் த பார்ட் விச் இஸ் லெஃப்ட் ஸ்டாண்டிங் அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு is a cube root of length part of the part that was cut away. அதாவது yக்கு நம்ம cube root எடுத்து வர்ற ஆன்சர் தான் x. இதுதான் சொல்ல வராங்க. So that means இது equation 1 ன்னு எடுத்துக்கலாம். That means x equal to cube root of y ன்னா y power 1/3 ன்னு எழுதலாம். கரெக்டா? cube root of 3 னாலும் y power 1/3 னாலும் ரெண்டு ஒன்று தான். இப்போ இந்த பவர் இருக்கு இல்லையா 1/3 அப்படியே நான் அந்த சைடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எக்ஸ் பவர் 3/1 மாறிடும். அதான் ரெசிப்ரோக்கல் ஆகிடும். ஈக்குவல் டு ஒய். தட் மீன்ஸ் எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு ஒய். ஓகேவா? இதை வந்து 2ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபார்முலேட் திஸ் into mathematical problem to find the height of the part which was left standing. அதாவது எக்ஸ் எங்கே வச்சுக்கோங்க. x equal to 12 minus y ன்னு வருமா? அதாவது லெஃப்ட் ஸ்டாண்டிங் தான் கேட்டிருக்காங்க. இந்த வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே இருக்கட்டும். 12 மைனஸ் ஒய்க்கு பதிலாக நான் என்ன போடுறேன்னா எக்ஸ் கியூப்னு போட்டுக்கிறேன். புரியுதுங்களா? ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அவங்க கொடுத்துருக்கிறத வச்சு எக்ஸ் வந்து அதாவது ஸ்டாண்டிங் பார்ட் வந்து இந்த ப்ரோக்கன் பார்ட்டுக்கு கியூப் ரூட் எடுத்தால் கிடைக்கிற ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு கியூப் ரூட் ஆஃப் ஒய் அதை ஒய் பவர் 1/3 எழுதலாம். ஸோ இந்த பவர் அப்படியே இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எக்ஸ் பவர் 3/1 அதாவது ரெசிப்ரோக்கல் ஆகிடும் பவர். அப்போ எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு ஒய். புரியுதுங்களா? ஸோ ஒய்க்கு பதிலாக நான் இங்கே எக்ஸ் கியூப் போட்டிருக்கேன்ப்பா. அவ்வளோதான். இப்போ இவங்க எல்லாரையும் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க ரெண்டு பேரையும். அப்போ எக்ஸ் கியூப் பாசிட்டிவ் ஆகிடும் ப்ளஸ் எக்ஸு -12 ப்ளஸ் 12 இந்தாட்ட வந்ததுன்னா -12 ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. எக்ஸில் வேரியபிள் எக்ஸில் நமக்கு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. ஓகேவா? அவ்வளோதாங்க ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.